அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஒரு சின்ன விழிப்புணர்வு தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ சரியா? அதாவது உங்கள் வீட்டு குழந்தைகள் பக்கத்து வீட்டில் விளையாட அனுமதிக்காதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு பொருளை எடுத்து உடச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளைங்களை போட்டு நீங்கள் அடிப்பீங்க. அடிக்கும்போது என்ன ஆகும்? மன உளைச்சல் ஆகும், பக்கத்து வீட்டில் சண்டை வரும். இப்போ என் வீட்டில் 3 பசங்க இருக்காங்க. 3 பசங்களும் நான் சொல்கிறது தான் கேட்பானுங்க. அவனுங்க வீட்டில் இருந்து விளாடுவானுங்க தவிர வெளியில் போய் கோயிலில் விளாடுவாங்க. பக்கத்து வீட்டில் எந்த வீட்டுக்கும் போக மாட்டானுங்க. நானும் எந்த பிள்ளைகளையும் என் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். இது எனக்கு பிடிக்காதுங்கிறது அவனுக்கு தெரியும் சரியா? என்ன காரணம்னா, ஏதாவது ஒரு பொருளை எடுத்து உடச்சிறது, ஏதாவது ஒரு பொருள் காணலை அப்படின்னா பேர் வருங்கிறது அப்பாவுக்கு பிடிக்காதுங்கிறது எங்கள் பசங்க 3 பசங்களுக்குமே தெரியும். அதே மாதிரியே கரெக்டாக இருக்கானுங்க. உங்கள் வீட்டு பிள்ளைங்களையும் பக்கத்து வீட்டில் விளாட அனுமதிக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளியில் வச்சு பேசுகிறதோடு வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாரும் இருந்தாலும் வெளியில் வீட்டுக்குள்ளே விடுற சொல்லி மட்டும் வச்சுக்கிடாதீங்க. நம்ம பிள்ளைகளையும் அடுத்த வீட்டுக்கு விடாதீங்க, அடுத்த பிள்ளைகளையும் வீட்டுக்குள்ளே அனுமதிக்காதீங்க. இது நல்ல பழக்கம் கிடையாது. ஏன்னா நாளடைவில் சண்டை வரும். இதெல்லாம் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். எங்கள் சொந்தக்காரங்களும் இதில் அனுபவப்பட்டிருக்காங்க. இதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், இது நல்ல பழக்கம் கிடையாது. நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா? ஏன்னா இதனால் பெரிய பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். சின்ன பிள்ளைகளை வச்சு சண்டை வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பிள்ளைங்களையும் அடுத்த வீட்டில் விடக்கூடாது, அடுத்த வீட்டு பிள்ளைங்களும் வீட்டுக்குள்ளே வந்தாலும் நடை ஏற்றக்கூடாது சரியா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்ம பிள்ளைங்க பாதுகாப்புக்காண்டி தான், சேஃப்டிக்காண்டி தான், நம்ம பாதுகாப்புக்காண்டி தான் சரியா? நன்றி, வணக்கம்.